உன் சாம்ராஜ்யத்தில் மீண்டும் ஒரு மணிமகுடம் உனக்கு பரிசாக கிடைத்திருக்கிறது. விஜயநகர சாம்ராஜ்யமே உன் கையில். சந்தோஷப்படாமல் தனிமையில் அமர்ந்து கொண்டு என்ன யோசனை செய்து கொண்டிருக்கிறாய்? செங்கோட்டையா, என் வாழ்க்கை துணையாக வரப்போகும் பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று என் கற்பனையில் ஒரு சித்திரத்தை வரைந்து வைத்திருக்கிறேன் அல்லவா? அந்த நாட்டிய தேவதையை நேற்று நான் விஜயநகர அந்தப்புறத்தில் பார்த்தேன். மயில் தோகை போன்ற இமைகள், தண்ணீரில் நீந்தும் மீன் போன்ற கண்கள், தங்கத்தில் செதுக்கிய உடலை கொண்டவள். படைத்தவனை அவ்வளவு பிரமிப்பாக பார்த்திருப்பான். அப்படி என்றால் எங்கே அவள்? கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் மறைந்து விட்டாள் செங்கோட்டையா. கண்ணிமைக்கும் நேரத்துக்குள் மறைந்து விட அவள் என்ன மாயாவியா? எனக்காகவே பிறந்த அவளை எப்படியாவது கண்டுபிடித்து என்னிடம் சேர்க்கும் பொறுப்பை என் நண்பனான உன்னிடம் ஒப்படைக்கிறேன். செய்வாயா? அவள் பெயர் என்ன? பெயரிலே சந்திரனை கொண்ட சந்திரமுகி. சந்திரமுகி, நல்ல பெயர். இதுவரை நீங்கள் கேட்டு நான் எதை செய்ததில்லை. சந்தோஷமாக அமர்ந்து கொண்டு உன் கனவு கண்ணியை நினைத்துக் கொண்டிருங்கள். கண்மூடி கண் திறப்பதற்குள் அவள் இங்கே இருப்பாள். இது இந்த செங்கோட்டையின் வாக்கு. வருகிறேன் நண்பா. சந்திரமுகிய தேடி போன செங்கோட்டைய அவ ஒரு குளத்துல குளிக்கிறத பார்த்தா. చంద్రముఖి ఇంకా ఎంత సమయం? చంద్రముఖి, త్వరగా వెళ్దాం పదా. వెళ్దాం పదండి. ముందుగా గుడికి వెళ్ళి దేవుడిని దర్శించుకుని ఆ తర్వాత ఇంటికి వెళ్దాం. చంద్రముఖి இறந்து விட்டது. నన్ను ఇక్కడికి ఎందుకు తీసుకొచ్చారు? செங்கோட்டையா, என் வீர தளபதியே, இத்தனை அழகை என்னிடம் கொண்டு வந்து ஒப்படைத்ததற்கு உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? என்ன வேண்டுமோ கேள். தங்கம் வேண்டுமா? வைரம் வேண்டுமா? வைடூரியம் வேண்டுமா? இல்லை தனி நாடு வேண்டுமா? கேள், என்ன வேண்டும்? உனக்காக என் உயிரை தரவும் தயங்க மாட்டேன். கேள் நண்பா. நான் கொண்டு வந்த இந்த சந்திரமுகியை பரிசாக கேட்கிறேன். செங்கோட்டையா, என்ன உளறுகிறாய்? இவள் என் உயிர். இவளை பார்த்ததற்கே உங்களுக்கு காதல் வந்து விட்டதே. இவளை தொட்டு என் விரல்கள் அவள் உடம்பில் பட்டு அவளை கட்டி அணைத்து தூக்கி வந்த எனக்கு காதல் வராதா? வந்துவிட்டது. செங்கோட்டையா, இதுவரை என் வாளை நான் என் எதிரியை வீழ்த்தவே பயன்படுத்தியிருக்கிறேன். அதை என் நண்பனான
உன்னை வீழ்த்த பயன்படுத்த வேண்டாம் என்று நினைக்கிறேன். உங்களை காப்பாற்ற மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இந்த வாளை உங்கள் உயிரை எடுக்க பயன்படுத்த வேண்டாம் என்று நினைக்கிறேன். வேட்டையன் இறந்த உடனே அவன் உடலை அப்புறப்படுத்திட்டு செங்கோட்டைய வேட்டையனா போய் அமர்ந்தான். இனி வேட்டையனும் நானே, செங்கோட்டையனும் நானே. லக 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 லக. வேட்டைபுர மக்களும் படைகளும் முழுமையா செங்கோட்டையனோட கட்டுப்பாட்டுக்கு வந்தாங்க. பார்த்தாயா சந்திரமுகி, உன்னுடைய அழகால் எங்கள் பல ஆண்டு கால நட்பே தகர்ந்து விட்டது. இனி இந்த அரண்மனை நமக்கே சொந்தம். நான் ராஜா, நீ ராணி. తొందరపడ్డారు మహారాజా. నా మనసులో ఏముందని ఒక్క మాట నన్ను అడిగుంటే మీ స్నేహాన్ని కోల్పోయేవారు కాదు. மகாராஜா, தாங்கள் அவசரப்படாமல் அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று கேட்டிருந்தால் உங்கள் இருவரின் நட்பில் பிளவு ஏற்பட்டிருக்காதென்று கூறுகிறார்கள். உன் மனதில் என்ன? విజయనగర సామ్రాజ్యంలో నాతో పాటు నాట్యం చేసే గుణశేఖరుణ్ణి నేను ప్రేమిస్తున్నాను. புரிந்தது, பின்னோக்கி செல். குணசேகரன் காதல்? అవును, మేమిరువరం కలిసి జంటగా నాట్యం చేసేటప్పుడు దర్బార్లో ఉన్న వారందరి చూపులు మా మీదే ఉండేవి. தர்பார், நாட்டியம், அனைவரது கண்களும் உங்கள் மீது. మా ఇరువరి జోడి నాట్యంలో మాత్రమే కాదు, నిజ జీవితంలో కూడా కొనసాగాలి. அந்த குணசேகரன் அதிர்ஷ்டசாலிதான். నన్ను వదిలేయండి, నా குணசேகரని వద్దకు నన్ను చేర్చండి. சேர்த்து விடுகிறேன். உங்கள் இருவரது கைகளையும் கோர்த்து விடுகிறேன். உங்களுக்கு மலர் தூவி ஆசீர்வாதம் செய்து விடுகிறேன். முகே, அவன் இன்னும் உயிரோடு இருப்பதனால்தான் அவனை அதிர்ஷ்டசாலி என்று சொல்கிறேன். இனி நீயும் உன் நாட்டியமும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். வேட்டையனாக மாறிய இந்த செங்கோட்டையன் சுலபமாக எதற்கும் ஆசைப்பட மாட்டான். அப்படி ஆசைப்பட்டு விட்டால் அதை அடையாமல் விட மாட்டான். அது மண்ணாக இருந்தாலும் சரி, உன்னை போன்ற அழகு பெண்ணாக இருந்தாலும் சரி. யாரங்கே அழைத்துச் செல்லுங்கள்.